சாண்ட்ரா, சரியில்லை சாண்ட்ரா. நீ பிக் பாஸ் வீட்டில் வந்தது எதுக்காக? நீ இப்போ பண்ணுறது எதுக்காக? நீ என்ன புருஷன் போயிட்டான்றது உடனே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அழுந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுந்துட்டு உட்காந்துட்டுருக்குற. நீ அழுறது பார்க்குறதுக்கு தான் நாங்கள்லாம் உட்காந்துட்ருக்குறோமா? எல்லோரும் தூங்குங்க தூங்குங்க, சைலண்டாக இருங்க சைலண்டாக இருங்கன்னு கத்துற. எல்லோரும் சைலண்டாக இருந்துட்டு பிக் பாஸ் எப்படி ஓடும்? நீ என்ன விஜய் சேதுபதி சாரோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்றதுனால ஓவர் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு ஆடுறியோ? எப்படி இருந்தாலும் நீ கடைசி வரைக்கும் நீ ஒன்றுமே பண்ணலைனாலும் விஜய் சேதுபதி உன்னை அனுப்ப மாட்டார். அவர் வலிகிறாரு, நல்லா தெரியுது. வலிகிறாருன்னா தப்பாக இல்லை, ஆனால் அவர் பேசுகிறதே சரியில்லை. என்னமோ உன்னை அமுச்சு விட்டுட்டா வருமானம் போயிடும்னு பார்க்குறாரா இல்லை என்னன்னு தெரியல. நீ எல்லாம் வேஸ்ட்டு அங்கே இருக்கிறதே. முடிஞ்சால் சீக்கிரம் காலி பண்ணு, மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. ஸ்டாண்ட்ரா பேரை பாரு, முகரக்கட்டை மூஞ்சியும். அப்படியே புருஷன் போயிட்டானா என்ன, புருஷனை ஒட்டிக்கிட்டே தான் காலத்தொட்டியும். உன் வீட்டில் இருக்கும்போது உன் புருஷன் கடைக்கு போக மாட்டானா, வேலைக்கு போக மாட்டானா, நடிக்க போக மாட்டானா, எதுக்குமே போக மாட்டானா? அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கத்துறா. இனிமேல் செத்து போயிட்டு பணத்தை தூக்கிட்டு போவாங்களா, அந்த அப்போ கத்துவாங்களா அந்த மாதிரி கத்துற? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. டூ மானங்கட்டவளை, முதல்ல அங்கேருந்து போயிடு. ஏற்கனவே அந்த பார்வதி முகரக்கட்டை கத்தி 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 கத்தியே சாவுது சனியை. இப்போ வேறு லவ் பண்ணிவிட்டு தொங்கின்னு திரும்புது. அதுவும் பார்க்க முடியல, இதுவும் பார்க்க முடியல. பிக் பாஸே கோராமையாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதில் இந்த விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு, பேசுகிறதே சரியில்லை. சை என்னவோ.